தி 47 அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர் மூவி வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த படத்தோட கதையை எடுத்திருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக 1970s வந்து பார்சிலோனா அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மலைவாசி மக்களை சுற்றி தான் அந்த கதை நகருது. இப்ப இந்த மலைகள ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே வந்து இந்த போருக்கு அப்புறம் வந்து தஞ்சம் அடைஞ்சவங்க தான். ஸோ ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூரை இல்லாத குடிசையெல்லாம் கவர்மெண்ட் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா நீக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அதுலலாம் தாண்டிட்டு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தாலும், இப்போ இங்க வசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த அடிப்படை வசதி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இந்த மாரி தேவையான ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழ இறங்கி தான் போணும். அப்படி போகணும் அப்படின்னாலுமே ஒரு பஸ்ஸாவது வரணும்ல. அப்படி அங்க பஸ்ஸும் வர்றது கிடையாது. இதுக்காக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ மனுக்கள் குடுத்தாலுமே, அத பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, அங்க அன்சேஃப் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி, அத ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பஸ் டிரைவர் அப்படிங்கும்போது, கடைசியா அந்த பஸ்ஸ எப்படி கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது தான் இந்த கிளைமாக்ஸு. இந்த சீரிஸ பொறுத்தளவுக்கு சூப்பரான பிரசன்டேஷனுங்க. அந்த 1970s பீரியடுக்கு ஏத்த மாரி அந்த சூப்பரா செட்டு போட்டிருக்காங்க. அதிலுமே வந்து அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குடிசை போடுற போர்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸோட லுக்ல இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து நீட்டா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாத ஒரு டிராமா திரைப்படம். ஆனா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் என்னோட கெஸ்ஸு. முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் அருமையா இருக்கு. ஒரு நல்ல படம் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.